இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல சப்பாத்தி குருமா எப்படி செய்யறதுன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யறதுன்றத பத்தி இப்போ உங்களுக்கு நான் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. என்னென்ன பொருள், குருமாவுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் நம்ம எந்த ஒரு காரமும் சேர்க்கறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போறேன். அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவங்கம், பட்டை, கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எடுத்து நான் 6 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை 6 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணீங்கன்னா எண்ணெய் எதுவுமே ஊற்றாம தேங்காய் நான் வதக்க போகிறேன். தேங்காவை எப்படி வதக்கணும்னா அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ரொம்பவும் வதங்க விட வேண்டாம், அந்த வாசனை வர அளவுக்கு வதங்கி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா இந்த தேங்காய் வதங்கிடுச்சு. இதோட நம்ம இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த பொட்டுக்கடலையும் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இதை தேங்காவை. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நம்ம வதக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா வதக்குறேன்னா இது எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சிடுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் இது அப்படியே நம்ம தாளிக்கும் போது வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அப்படியே போட்டு அவங்க சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குருமா செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை வதக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. அதில் உப்பு போட்டு சேர்த்து வதக்கியிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன போட போகிறேன்னா இஞ்சி, பூண்டு போட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த தேங்காய், அந்த கடலையும் இதில் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தாளிச்சு ஊற்றி எப்படி குருமா செய்கிறதுன்றது உங்களுக்கு காட்டுறேன். இதை இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் இது வதக்குனது எல்லாத்தையுமே ஆற வச்சு 10 நிமிஷம் ஆற வச்சு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பு பற்ற வச்சு அதில் கடாய் வச்சுருக்கேன். இப்போ தாளித்து கொட்ட வேண்டியதான். இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லவங்கம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட போகிறோம். அதில் இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கதையும் இதில் கலந்துக்கிறேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும்.
சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுவரையும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இதை வந்து இதோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குருமாவும் நல்லா கொதிச்சு அந்த ஆல்ரெடி வேக வச்ச இந்த காய் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு குருமா. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி குருமா எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு காட்டியிருக்கேன். மேலே வந்து அதை வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சு மேலே வந்து கொத்தமல்லி தழை கட் பண்ணதை எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.